இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மாநகருக்குள் நுழையும் வாகனங்களுக்கு கட்டணம் விதிக்க அரசாங்கம் உத்தேசிக்கவில்லை. பல நாடுகளில் அமல்படுத்தப்பட்டு வருவதைப் போல மாநகரங்களுக்குள் நுழையும் தனிநபர் வாகனங்களுக்கு கட்டணம் விதிக்கும் நடைமுறையை அமல்படுத்த அரசாங்கம் உத்தேசிக்கவில்லை என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தெளிவுபடுத்தினார். தற்போதைக்கு இதுபோன்ற கட்டண முறையை அரசாங்கம் அமல்படுத்துமானால் அது மக்களுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுவதாக பிரதமர் விளக்கினார். எனினும் எதிர்காலத்தில் மலேசியாவின் பொது போக்குவரத்து முறை ஒட்டுமொத்தத்தில் மிக ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டை கொண்டிருக்குமானால் அக்காலகட்டத்தில் இதுபோன்ற கட்டணங்கள் விதிக்கப்படும் சாத்தியம் இருப்பதாக பிரதமர் கோடிக்காட்டினார். கடந்த 1990ஆம் ஆண்டு இதுபோன்ற கட்டண விதிப்பை மேற்கொள்ள அரசாங்கம் முயற்சி செய்ததையும் டத்தோஸ்ரீ அன்வார் நினைவு கூர்ந்தார். எனினும் அந்த காலகட்டத்தில் பொது போக்குவரத்து முறை, குறிப்பாக பேருந்து சேவை திருப்திகரமான செயல்பாடின்றி போக்குவரத்து நெரிசலுக்கும் மக்களுக்கும் பெரும் அசௌகரியத்தையும் ஏற்படுத்தியதால் அந்த உத்தேச திட்டம் கைவிடப்பட்டதையும் டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். முன்பு பேருந்துக்கு வரிசை பிடித்து காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. போக்குவரத்து நெரிசல் கடுமையாக இருந்தது. ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது. முன்பை விட பொது போக்குவரத்து சீராகவும் சௌகரியமாகவும் உள்ளது. எனவே கட்டண விதிப்பு முறை எதிர்காலத்தில் பரிசீலிக்கப்படலாம் என்று பிரதமர் குறிப்பிட்டார். பூச்சோங் பத்து 13 டோல் சாவடி அருகில் புரோடுவா மைவி கார் ஒன்றை சுற்றி வளைத்துக் கொண்டு அக்காரை இட்டி உதைத்துக் கொண்டும் கார் கண்ணாடியை பலம் கொண்டு கையால் குத்தியவாறும் அடாவடித்தனம் புரிந்த சுமார் 20 நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மோட்டார் சைக்கிளில் பயணித்தவாறு இளைஞர் கும்பல் நிகழ்த்திய இந்த அராஜக செயல் நேற்று காலை அதிகாலை 4 மணியளவில் நிகழ்ந்துள்ளது. இது தொடர்பான காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ள வேளையில் பாதிக்கப்பட்ட 52 வயதுடைய நபர் இதுகுறித்து அன்றைய தினம் இரவு 10 மணியளவில் போலீசில் புகார் செய்திருப்பதாக சட்டாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஃபரித் அஹ்மத் தெரிவித்தார். இதர வாகனமோட்டிகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்ட அந்த கும்பலைச் சேர்ந்தவர்களை போலீசார் அடையாளம் கண்டு வருகின்றனர். அவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று ஃபரித் அஹ்மத் குறிப்பிட்டார். மலேசியாவிற்கு வருகை புரிவதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு குறித்து பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹாடி அவாங் அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க அதிபரை மிகப்பெரிய சாத்தான் என்று வர்ணித்த ஹாடி அவாங் பாலஸ்தீனத்தில், குறிப்பாக காசாவில் முஸ்லிம்களுக்கு எதிராக கட்டவிழ்க்கப்பட்டு வரும் அட்டூழியங்களுக்கு இஸ்ரேலுடன் அமெரிக்கா கைகோர்த்திருப்பது பகிரங்கமாக தெரிகிறது என்று குறிப்பிட்டார். அடுத்த மாதம் கோலாலம்பூரில் நடைபெறவிருக்கும் 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டிற்கு வருகை புரிவதற்கு ஆசியான் தலைவர் என்ற முறையில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அமெரிக்க அதிபருக்கு விடுத்துள்ள அழைப்பு தொடர்பில் இன்று கருத்துரைக்கையில் அந்த மதவாத கட்சி தலைவர் மேற்கண்டவாறு கூறினார். நாய் ஒன்றை சாகும் வரை இரும்பு தடியால் அடித்து கொன்ற ஆடவர் ஒருவரின் மனிதாபிமானமற்ற செயல் குறித்த காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வரும் வேளையில் அந்த மிருகத்தனமான செயலை புரிந்த நபருக்கு பிராணி வளர்ப்பாளர்கள் உட்பட பலர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். ஈவிரக்கமற்ற செயலில் ஈடுபட்ட அந்த நபர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கைகள் வலுத்து வரும் வேளையில் சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டதை ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அபாங் ஜைனால் அபிடின் அபாங் அஹ்மத் இன்று வெளியிட்ட ஓர் அறிக்கையின் வழி உறுதிப்படுத்தியுள்ளார். 1 நிமிடம் 31 வினாடிகள் ஓடக்கூடிய அந்த காணொலி தொடர்பில் கடந்த செப்டம்பர் 19ஆம் தேதி ஈப்போ மங்களம்பு போலீசார் புகார் ஒன்றை பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஈப்போ தமான் அக்கிட் என்ற இடத்தில் உள்ள ஒரு வீட்டில் நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக பேர் வழியை போலீசார் கைது செய்திருப்பதாக அபாங் ஜைனால் விளக்கினார். 2015ஆம் ஆண்டு பிராணிகள் நலன் காப்பு சட்டத்தின் கீழ் இந்த விவகாரம் விசாரணை செய்யப்பட்டு வரும் வேளையில் தடுப்பு காவலுக்கு பிறகு அந்த சந்தேக நபர் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாயை இரும்பு தடியால் அடிக்கும் காட்சியை கொண்ட காணொலியை சமூக வலைதளத்தில் தொடர்ந்து பகிர வேண்டாம் என்றும் இது பிராணிகள் வளர்ப்பாளர்கள் மத்தியில் மனச்சங்கடத்தை ஏற்படுத்தும் என்றும் அபாங் ஜைனால் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி உள்ளார். ஓராங் அஸ்லி பெண் ஒருவரை மானபங்கம் செய்ததுடன் அவருக்கு காயம் விளைவித்ததாக போலீஸ்காரர் ஒருவர் பேரா பாரிட் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார்.
28 வயது கரிசா கரீம் என்ற அந்த போலீஸ்காரர் மேஜிஸ்ட்ரேட் நுருல் இசாலினா ரஜாஇ முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. அரச மலேசிய போலீஸ் படையின் பொது செயலாக்கத்திற்கான காலாட் பிரிவின் உலுகிந்தா நிலையத்தைச் சேர்ந்த அந்த போலீஸ்காரர் 21 வயது ஓராங் அஸ்லி பெண்ணுக்கு மானபங்கம் விளைவித்து அவரை காயப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டார். கடந்த செப்டம்பர் 21ஆம் தேதி அதிகாலை 3:10 மணியளவில் பெரா தங்கா, கம்புங் கஜா, கம்புங் அஸ்ரி செண்டரோங் கலூபி என்ற பூர்வகுடி கிராமத்திற்கு அருகில் உள்ள ஒரு செம்பனை தோட்டத்தில் அந்த போலீஸ்காரர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. ஜொஹர் பாரு சுல்தான் இஸ்காண்டா கட்டட குடிநுழைவு சுங்கம் நோய் தடுப்பு சோதனை சாவடியில் 2 வாகனமோட்டிகள் கைகலப்பில் ஈடுபட்ட காட்சியை கொண்ட காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. அந்த சோதனை சாவடியில் பேருந்துகள் செல்வதற்கு பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்ட தடத்தில் எதிர் திசையில் டொயோட்டா வெல்ஃபயர் வாகனம் சென்றதால் இந்த கைகலப்புக்கு காரணம் என்று ஜொஹர் பாரு ஸ்லாத்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ரவ் சலாமட் தெரிவித்தார். இந்த சண்டையில் 28 வயது இ-ஹேலிங் ஓட்டுநரும் பேருந்து ஓட்டுநரும் சம்பந்தப்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டார். டொயோட்டா வெல்ஃபயர் வாகனத்தை பயன்படுத்திய இ-ஹேலிங் ஓட்டுநர் தனக்கு பேருந்துக்காரர் வழிவிட தவறிவிட்டார் என்று கூறி சண்டைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. சினமூட்டும் சொற்களை இருவரும் பயன்படுத்தியதை தொடர்ந்து 2 பேருமே ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு சொற்ப காயங்களுக்கு ஆளாகினர். பின்னர் இருவரும் இதுகுறித்து போலீசில் புகார் செய்துள்ளனர் என்று ஏசிபி ரவ் சலாமட் தெரிவித்தார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து இந்தியா மும்பைக்கு கிப்பன் வக குரங்கையும் இதர 2 கொடிய விலங்கினங்களையும் கடத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சியை விமான நிலையத்தில் உள்ள எல்லை பாதுகாப்பு கட்டுப்பாட்டு ஏஜென்சி நேற்று வெற்றிகரமாக முறியடித்தது. 20,000 ரிங்கெட் மதிப்புள்ள அந்த 3 விலங்கினத்தையும் பயணப்பெட்டிக்குள் அடைத்து மலேசிய பிரஜை ஒருவர் மலேசியா ஏர்லைன்ஸ் MH-194 விமானத்தில் கடத்துவதற்கு முயற்சி மேற்கொண்ட போது அதனை எல்லை பாதுகாப்பு ஏஜென்சி அதிகாரிகள் துல்லியமாக கண்டுபிடித்து 46 வயதுடைய அந்த மலேசிய பிரஜையை கைது செய்தனர். கைப்பற்றப்பட்ட அந்த விலங்கினம் தேசிய வனவிலங்கு பூங்காவிடம் ஒப்படைக்கப்பட்டதுடன் பிடிபட்ட நபர் 2008ஆம் ஆண்டு அரிய விலங்கினம் மீதான அனைத்துலக வர்த்தக சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறார் என்று இன்று வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.